தளபதி விஜய் சட்டசபையில் இன்னைக்கு தரமான சிங்கம் போல பார்த்தேன்னா ஒரு கர்ஜனை செஞ்சு சம்பவம் பண்ணிட்டாருங்க. அந்த சம்பவம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில் பேசுறது இது எதையுமே பொதுவா யாருக்குமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. யாரும் பார்க்க மாட்டாங்க. அது பெருசா ஒரு பேசு பொருளா மாறாது. அது லைவாவும் பெருசா டெலிகாஸ்ட் பண்ணப்படாது. ஆனா, இந்த மனுஷன் எப்ப அரசியலுக்குள்ள வந்தாரோ, அப்ப இந்த சீரியல் பார்க்குறவங்க, பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சவங்க, கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சவங்க, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா பார்த்தோன்னா கட்டிவிட்டு, இந்த மனுஷன பார்க்குறதுக்காக நியூஸ் சேனல் முன்னாடி உட்காந்துறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு நம்ம தளபதி என்ன மாஸ் சம்பவம் செய்ய போறாரு? அதாவது ஒரு சினிமாவுக்குள்ள இருந்தப்ப எல்லா பேரும் சினிமாக்குள்ள இருந்தாங்க. இவர் சினிமா விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியில அரசியலுக்குள்ள இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மனுஷன் பொல பொலன்னு பொழந்திருக்காருங்க. ஏன்னா சும்மா அது என்ன மூஞ்சி, என்ன ரியாக்ஷனு, எப்போ பார்த்தாலும் இப்படி செத்தவங்க கையில் வெத்தலைவா கொடுத்துருக்குற மாதிரி, பொண்டாட்டியை பறி கொடுத்தது மாதிரி உட்காந்துருக்காப்புல அப்படின்னு எவ்வளவோ விமர்சனம். அதாவது கோட்டை பாரு நல்லா டிடிஆர் மாதிரி போட்டு, இது என்ன மூஞ்சியா, முகத்தை கொஞ்சம் கழுவ வேண்டியானா, தலையை சீவ வேண்டியானா, இப்படியெல்லாம் பார்த்தோன்னா பல விமர்சனங்கள். எதுக்குமே பதில் பேசாமல் சைலண்ட்டாக மனுஷன் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாருங்க. ஆனால் இன்னைக்கு விட்டார் பாருங்க, கையில் பார்த்தோன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வெளுன்னு வெளுத்து விட்டார். அவர் சொல்லும்போது, ஆமாம், எதிர்க்கட்சி தலைவர்கள்ல மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு தெரியாது, அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே எங்களுக்கு தெரியாத. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்ய தெரியுமே தவிர மக்களோட பணத்தை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மக்களுக்கு நல்ல வாழ்க்கைய, தரமான வாழ்க்கைய எப்படி குடுக்கணும்னு நெனைக்கிறோமே தவிர, எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது. அப்படின்னு அப்படியே லிஸ்ட் போறாரு. எங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. எங்களுக்கு அடுத்தவங்க கூடிய கெடுக்க தெரியாது. நம்ப வச்சு மோசம் பண்ண தெரியாது. வேலை வாங்கி தரேன் லஞ்சம் வாங்க தெரியாது. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி தரேன் லஞ்சம் வாங்க தெரியாது. அதே மாரி டெண்டர் இருந்ததுல எக்ஸ்ட்ரா கமிஷன் கேட்க தெரியாது. டாஸ்மாக்ல பார்த்தேன்னா ஊழல் பண்ண தெரியாது. எல்லாத்துக்கும் மேல பார்ட்டி ஃபண்டு, அது எங்களுக்கு வாங்க தெரியாது. கட்சி நிதிக்குன்னு சொல்லி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவங்க எல்லாருமே விடவெடுத்து போயிட்டாங்க. என்னொன்னு அப்படியே அமளி தும்ளி என்ன ஆய் ஊயின்னு பார்த்தோன்னா பேச ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட எதுவுமே இது இல்லாம, ஐயையோ எங்கடா நம்மளை பத்தி புட்டு புட்டுன்னு எல்லா உண்மையும் வெளியில வருதுன்னு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல துண்டை காண துணியை காணாமனு பார்த்தோன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஏன்னா பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லை. இந்த மனுஷன் அடுக்கடுக்கா பார்த்தோன்னா பேசுறாரு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பார்த்தோன்னா எழுந்து, இங்க பாருங்க, எங்க ஆளு பேசலன்னு சொன்னீங்க எங்க சிஎம். அவர் பேச ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல பார்த்தோன்னா அப்படி அவர் பேசக்கூடாதுங்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சாருங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோன்னா சொன்னாரு அவர் கடைசியா, அங்க பாருங்க, நான் மறுபடியும் இப்பயும் சொல்றேன், மக்களோட பணம் சல்லி பைசா கூட தொடமாட்டோம். தொட்டவங்களையும் பார்த்தோன்னா விட மாட்டோம். நாங்கள் யாரையும் தொட விடாமல் பார்த்துக்குவோம். அதுதான் எங்களுக்கு வேலை. மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறமும் இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நான் பேச விரும்பலை. உங்களை மாதிரி பார்த்தேன்னா இந்த சோஃபா மாடல் ஆட்சி, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா ஃபர்னிச்சரு அது இதுன்னு ஏதாச்சும் பண்ணணும்னா, பிஸ்னஸ் பண்ணணும்னா வெளியில் போய் பண்ணுங்க. சட்டசபையில் ஆக்கப்பூர்வமான விஷயம் பேசுங்க. மக்கள் குறித்து பார்த்தோன்னா பேசுங்க. மக்களுடைய பிரச்சனை பேசுங்க. மக்களோட பிரச்சனைக்கு ஆக்கப்பூர்வமான வழி நீங்க சொன்னீங்கன்னா, அது சொல்யூஷன் சொன்னீங்கன்னா, அதை கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்றோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். மக்கள் பிரச்சனையை தவிர எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குறை சொல்லுங்கிறதுக்காக சொல்லிட்டு, என்ன வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் குட்டி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அது எப்படி இந்த நக்கல் பண்றது, இந்த கிண்டல் பண்றது, நையாண்டி பண்றது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு தெரியாதுன்னுலாம் இல்ல. நாங்க கண்ணியத்தோட பார்த்தா நடந்துக்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கங்க. சீனியாரிட்டின்னா அந்த பொலிட்டிக்கலோட சீனியாரிட்டி எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒருத்தவங்களை பார்த்தோன்னா டாமினேட் பண்ணுன்னு தான் பார்த்தோன்னா பயன்படுத்துறீங்க. இந்த கரப்ஷன் ஆட்சியெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, கடைசியாக பார்த்தோன்னா எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறப்ப ஏதோ எங்களை பார்த்து எவில்னு ஒரு வார்த்தை விட்டாரு. எவில்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா டெவில் விடலாமா? அதை நீங்கள் பார்த்தோன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களை பற்றின உண்மையை நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொன்றா தானாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண அக்கப்பொரு ஊழல் எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. போன ஆட்சி உங்கள் கையில் தானே இருந்துச்சு. சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போயிருந்துச்சு. டிஜிபி யாருமே பார்த்தோன்னா போடாமல் இருந்தது. 1 வருஷம் போட சொல்லி நாங்கள் சொன்னோமே, போராடினோமே. அப்போயெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? சட்டம் ஒழுங்கை பற்றி இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னு மனுஷன் கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாருங்க. இடையில குட்டி ஸ்டோரிலாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. சபாநாயகர் பர்மிஷனோட பிளாஸ்ட் பண்ணுறது மாதிரி உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.